அம்மா ஓ டைம் ஆச்சு இன்னும் கிளம்பாம என்னம்மா பண்ணுறீங்க? இதை கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க பூவை பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ பூவை வச்சு கட்டி வச்சுருந்தேன் அன்னைக்கு. அம்மா ஓ சாப்பிட்லையா? சாப்பிடல, பழைய இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கும்பேசத்துக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். ஓ அதனால சாப்பிடாம கிளம்பியாச்சு. அங்கே அன்னதானம் போடுவாங்களா சாப்பாடு, அதை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க அம்மா ஓ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சாம்மா? போயிட்டு வந்தாச்சு. கும்பேசெல்லாம் எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. முடிஞ்சிட்டு செம கூட்டமாம்மா? சரி கூட்டம், ஆ நல்ல கூட்டம். அம்மா என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க? புளி சாதம், லெமன் சாதம். ஓ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க உள்ள? கும்பேசு தண்ணி தெளிச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரியே இருக்குங்க. ரூமெல்லாம் தெளிக்கணுமா? ஆமாம். அம்மா இது வந்து தெளிக்கிறது நல்லதாம்மா? நல்லது. வீட்டை சுற்றி ஃபுல்லாக தெளிக்கணும். ஆமாம். அம்மா இல்லை என்னண்ணா ஓ என்ன எல்லாம் ரெடியாக எடுத்து வந்து வச்சாச்சு பாக்க. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்க இது எல்லாமே நைட்டே ஊற வச்சதுங்க. எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அம்மா ஓ வெயிலுக்கு ஏற்ற ஜூஸுமா இது. ஆமாம். உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பால் காய்ச்சிட்டு. அம்மா ஓ எங்கம்மா கிளம்பியிருக்கேன்? நம்ம ஊர் மினியா கோயில் கட்டி இன்னைக்கு கும்பேசம் நடக்குதுல்ல, அதுக்காக கிளம்பிட்டேன். யாரம்மா போகிறீங்க? நானும் அப்பாவும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், திவி வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. சரின்னு நாங்கள் போயிட்டு வருவோன்ட்டு கிளம்பிட்டோம். அம்மா புடவை சூப்பராக இருக்கு. ஆமாம். செம்மையாக இருக்குமா? அம்மா ஓ வெயில் வேறு ஓவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஆமாம். இந்த மாதிரி டைமுக்கு ஒரு நல்ல ஜூஸ் ஒன்று போட்டு கொடுக்குறியாம்மா? கேவுரு விறகு ஜூஸு தான். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா அதுக்கு என்னென்ன தேவை? பாதாமும் பால் கேவுரு மாவு இது இருந்தால் போதும். ஓ வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணி கொடுத்துருவேன். பண்ணி கொடுத்துரும். சரி போயிட்டு வந்து எனக்கு பண்ணி தரியாம்மா? பண்ணி தரேன். பாருங்கள் டைம் ஆகிடுச்சு வேறு, கிளம்ப போகிறாங்க அம்மா. 9 to 10:30 கும்பேசம் முடிஞ்சிடும். ஓ போய் சரி பார்த்துட்டு வர வேண்டியது தானே. சரிம்மா. சரி போறியாம்மா? போயிட்டு வரோம். சரி பார்த்து போயிட்டோம். அம்மா ஓ டைம் ஆச்சு இன்னும் கிளம்பாம என்னம்மா பண்ணுறீங்க? இதை கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க பூவை பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ பூவை வச்சு கட்டி வச்சுருந்தேன் அன்னைக்கு. அம்மா ஓ சாப்பிட்லையா? சாப்பிடல, பழைய இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கும்பேசத்துக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். ஓ அதனால சாப்பிடாம கிளம்பியாச்சு. அங்கே அன்னதானம் போடுவாங்களா சாப்பாடு, அதை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஆமாம். இங்கே பார்த்தாலும் ஐயா வெள்ளை சட்டை செம்மையா இருக்கு. ஆமாம். சரி போயிட்டு வரோம், பத்திரமா இரு. பாருங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே பாருங்க அம்மா ஓ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சாம்மா? போயிட்டு வந்தாச்சு. கும்பேசெல்லாம் எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. முடிஞ்சிட்டு செம கூட்டமாம்மா? சரி கூட்டம், ஆ நல்ல கூட்டம். அம்மா என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க? புளி சாதம், லெமன் சாதம், வெஜிடபிள் பிரியாணி. ஓ இது 2 சாப்பாடுமா? தயிர் சாதமும் கொடுத்தாங்க. ஆ அதெல்லாம் வாங்க முடியல கூட்டத்தில். சரிம்மா சாப்பிடுமா. பாருங்க காலையில் சாப்பிட்லையாம்மா, அதனால் எப்படிம்மா இருக்குது கோயில் சாப்பாடு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்கியா? எப்படி இருந்தாலும் நான் கோயில் சாப்பாடு மட்டும் வாங்காத வர மாட்டேன். ஆமாம். என்ன கூட்டமாக இருந்தாலும். அம்மா ரொம்ப வருஷம் சென்று இப்போ தான் கும்பேசம் நடந்திருக்கேன். ஆமாம். செம்மையாக இருக்குங்க கோயில். அது சின்னோண்டு வேப்ப மரம், பெரிய வேப்ப மரத்துக்கு தான் இருந்துச்சு அந்த மினியா. இப்போ நல்லா கட்டடமாக கட்டி கும்பேசம் பண்ணி வேறு லெவலாக ஆக்கிட்டாங்க. சூப்பராக இருக்கியா? சூப்பராக இருக்குது. அது என்ன நினச்சிங்க, அந்த மினியா சக்தி வாழ்ந்தவங்க. ஆ நம்ம எது நினச்சிட்டு போகிறோமோ அது நிறைவேற்றுவாங்க. சரிம்மா. அம்மா ஓ சாப்பிட்டுட்டு ஆமாம். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆமாம். செம பசி எனக்கும். சாப்பிட்டு ம் சாமி சாப்பாடு. சரி. அம்மா ஓ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க உள்ள? கும்பேசு தண்ணி தெளிச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரியே இருக்குங்க. ரூமெல்லாம் தெளிக்கணுமா? ஆமாம். அம்மா இது வந்து தெளிக்கிறது நல்லதாம்மா? நல்லது. வீட்டை சுற்றி ஃபுல்லாக தெளிக்கணும். ஆமாம். அம்மா இதில் என்னென்ன இருக்கும்? என்னென்ன எல்லாம் தான் இருக்கும். தண்ணி தான் இருக்கும். பாருங்க எல்லா இடமும் தெளிக்கிறாங்க. ஆமாம். கிச்சனு எல்லா இதுமா. இப்போ கும்பேசுக்கு போயிட்டு வந்தோமா, சாப்பாடு அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அதோட கும்பேசு தண்ணியை வீடு ஃபுல்லும் தெளிச்சிட்டு அதோட பாலை காய்ச்சி ஜூஸு போட்டுருவோம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். குண்டானை போட்டு பாலை ஊற்றிடுவோம். அம்மா ஓ என்ன எல்லாம் ரெடியாக எடுத்து வந்து வச்சாச்சு பாக்க. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்க, இது எல்லாமே நைட்டே ஊற வச்சதுங்க. எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அம்மா ஓ வெயிலுக்கு ஏற்ற ஜூஸுமா இது. ஆமாம், உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பால் காய்ச்சிட்டு அதுக்கு தானே வந்து கேவுரு மாவை இது பண்ணிட வேண்டியதான். ஆமாம், கிண்டிட வேண்டியதான். அது செத்தனால கொதி வந்துடும். கொதி வந்துடுமா? ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஊறினோன்னு அம்மா ஓ அதுக்கிட்டேயும் பாதாம் தோலை உரிச்சிருமா? உரிச்சிடும். புரியுமா? தோலை உரிச்சிட்டுங்க ரெடி பண்ணிட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வர பால் வர பொங்கிக்கிட்டு இருக்குங்க. பாதாமை நல்லா உரித்து எடுத்தாச்சு. இப்போ பாலும் நல்லா காஞ்சிட்டு இறக்கி வச்சுட்டு இது கேவுரு மாவை கிண்டி வச்சுப்போம் கரைச்சி. குண்டாலில் கொட்டிப்போம் மாவை. கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். தண்ணியாக கரைச்சாச்சு. இதோட அடுப்பில் போட்டுருவோம். அம்மா ஓ என்ன கட்டி ஆயிடுச்சா இல்லையா? ஆயிட்டு. இந்த பாருங்க சூப்பராகிடுச்சிங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருமாம்மா. இதுக்கு அதனங்க எல்லாத்தையும் போய் அரைக்கணுங்க. ஆமாம், அதை போய் ரெடி பண்ணிடுமாம்மா. ரெடி பண்ணிவிடும். பாலம் வந்து ஆறிட்டு இருக்குது. இப்போ கஞ்சியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதே அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே வேறு எப்படி ஊற்று இந்தமாரி இருந்தால் போதுங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அம்மா ஓ என்ன எல்லாம் ரெடி பண்ணியாச்சா இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் இப்போ என்னம்மா பண்ணோம்? இப்போ பேரிச்சம்பழம், பாதாம், பால், கேவுரு கூழ் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சிட்டு வந்துடணும். சரி அரைச்சிருமாம்மா. அரைச்சிடுவோம். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை ஊற்றிப்போம். அது தண்ணியோடையே ஊற்றுறாங்க, அது நல்லது தான். அடுத்ததுமா? அடுத்தது பாதாமு. அடுத்து பால் ஊற்றுமா. கேவுரு மாவு கூழ் எல்லாம் ஊற்றியாச்சுமா? எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ அரைக்கணும். இப்போ எல்லாம் அரைக்கணும். இங்கே போய் அரைச்சிட்டு வந்துடும். எல்லாம் ஊற்றி முடிச்சிடுச்சிங்க. அம்மா ஓ என்ன மிக்சியில் கொடுத்து அரைச்சாச்சா? எல்லாம் இந்த அரைச்சிட்டு வந்துட்டாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ஊற்றிடுமாம்மா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. வேறு கலரே எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க. அம்மா அடுத்தது என்னம்மா போடணும்? அடுத்தது சப்ஜா விதையா? ஆமாம். இங்கே வேறு சப்ஜா விதை வந்து ஊற வச்சாச்சுங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே. 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். ஒரு இதுவும் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் வெயிலுக்கு வந்து சாப்பிட்டா நல்லது. அடுத்தது வந்து கலருக்கு வந்துங்க நம்ம இது எடுத்துருக்கோம். ரோஸ் பாருங்க ஒரு 3 ட்ராப். ஓகே. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. அந்த ரோஸ் மில்கோட இது லிக்விடு போட்டதாங்க செம்மையாக இருக்குது கலரு. இங்கே பாருங்க எவ்வளோ ஐஸை. தட்டு ஃபுல்லாக இருக்குங்க.
அம்மா ஓ ஐஸு போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. பாரு இங்கே பாரு ஐஸு போட போகிறாங்கம்மா. போடுமா. இந்த வெயிலுக்கு எவ்வளோ போட்டாலுமே பத்தாதுமா. ஆமாம், நல்லா கூலிங்காக இருக்கும். ஆமாங்க. இப்போ அப்படியே ஏற்கனவே நம்மளுக்கு வந்து எல்லாமே ஜில்லுப்பாக தான் இருக்குது. பால் அந்த மாவு எல்லாமே ஆறிடுச்சா. ஆறினோன்னா இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஐஸும் போட்டிருக்கு. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரோஸ் மில்க் மாரி வாடை வருது. ஆமாம், செம வாசம் வருதுல்லம்மா. ஆமாம், அது வந்து லிக்விட் வந்துங்க ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு 3 ட்ராப் ஊற்றினாலே போதும். ஆமாம். ஓ இதோட குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறேன். இங்கே பாருங்க, அம்மா ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஜூஸு. செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, மேலே கலர் டிசைனா செம்மையாக இருக்கு. அம்மா ஓ சாப்பிடுமா. வேறு லெவல், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், பேரிச்சம்பழமும் பாதாம் தானே. ஆமாம், அது அதனால் மட்டும்தான் இனிப்புங்கிறது. உடம்புக்கு நல்லதுமா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு கேவுரு ஜூஸா ஓகே தானம்மா? எல்லாம் ஓகே தான்.